ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் வந்து சுரேஷ்குமாருங்க. சேலம் மேற்கில் வந்து நான் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக வந்து நான் வந்து 2026 பயணிச்சேன். கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாங்க. நீங்கள் மேற்கு தொகுதியில் இருக்கீங்க. கண்டிப்பாக. லட்சுமணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சி சார்பாகவோ அல்லது பொதுமக்களுக்கு தொண்டு செஞ்சோ வந்தவர் கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்து அது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டவர். ஏற்கனவே அவர் மேலே வந்து பல அவதூறு வழக்குகளே இருக்குங்க. அதில் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா அங்கமால் காலனி அது மாதிரி அந்த நிலத்தகராறுலேருந்து 6 பேர் கொலை வழக்கிலேருந்து இது மாதிரி எக்கச்சக்கமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் உடந்தையாக இருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 600 to 800 கோடி ரூபா அவர் வீரபாண்டியாரோட பினாமியாக இருந்து சேர்த்து வச்சுருக்காங்கங்கிற தகவல் எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்குங்க. அவர் வந்து அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திமுக தீய சக்தின்னு சொன்ன அவங்களோட ஆட்களான ஒருவரான இவரையே அங்கே வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க டிவிகேல. அவர் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு 2000 ரூபா ஒரு சேரீ கொடுத்துருக்காங்க. அங்கே வேலை செஞ்ச பசங்களுக்கு எல்லாத்துக்கும் 7000 ரூபா to 8000 ரூபாயில் மல்லிகை ஜாமானும் அதே மாதிரி வீட்டுக்கு டெய்லி வர பசங்களுக்கு வந்து 3000 ரூபாயும் பணமும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பணம் கொடுத்தாங்க விளையாடி. இது முன்னாடி வந்து திமுகவோட ஆதரவாளராக முழுவதுமே செயல்பட்டவர். அவர் ஏடிஎம்கேல சீட்டு கேட்டு இங்கே வந்து 5 கோடி ரூபாயும் ப்ளஸ் எங்களுக்கு மீதி 3 தொகுதிக்கு நீங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லி அவங்க பார்த்திபன் இப்போ இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சரோட வந்து ஒரு உடன்பாடோடு சேர்ந்து செயல்பட்டாங்க. இப்போ அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலன்னொன்னே அவங்களுக்குள்ளார உட்கட்சி மோதலும் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பணத்தை வந்து நேரடியாகவே மக்கள்கிட்ட கொடுத்து அவ்வளோ சண்டை போட்டு அவங்க இவ்வளோ வாக்கையும் பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நீங்கள் வந்து அந்த களத்தில் இருக்கப்போ உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி பணம் பட்டுவாடா? நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எங்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் முறையிட்டு இது மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க இது மாதிரிலாம் சொல்லிட்டு ஆன்லைன்லேயே கேஸ் பதிவு பண்ணியிருக்கோம். தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு வந்து முயற்சியை எடுக்கலை அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கோங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவே இல்லை. அதுக்கு வந்து நாங்கள் அங்கே போய் சத்தமே போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கமிஷனர் எல்லாருமே வந்து அங்கே இவங்க தாசில்தார் ஆஃபீஸில் நாங்கள் உட்காந்து பேசும்போது நம்ம நாம் தமிழர் கட்சி மக்கள் எல்லாருமே நாங்கள் போய் சத்தம் போட்டதுக்கு எங்களை எல்லாத்தையுமே குண்டு கட்ட வெளியே தள்ளினாங்களே வழியே அதுக்குண்டான நடவடிக்கை இது வரைக்கும் அவங்க எடுக்க கிடையாதுங்க. தேர்தல் ஆணையம் இந்த முறை வந்து ரொம்ப இலகுவாக அவங்கள வெற்றி பெறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அத்தனையுமே செஞ்சாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்க மட்டும் பணம் கொடுத்தாங்கன்னு இல்லை, எங்களுதுல மாற்றா வந்து அந்த ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு பதிலாக தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பாமக சார்பாக நின்னாங்க. அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவில் 2 இருந்ததுல இன்னொரு சிட்டிங் எம்எல்ஏ அருள் எல்லாருமே தலைக்கு 2000 ரூபா 1500 ரூபா 3000 ரூபா இதுதான் பணமே அங்கே கொடுத்து. இந்த தடவை தமிழ்நாட்டிலே அதிகமாக பணப்புழக்கம் விளையாண்டது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மேற்கு தொகுதியில் தாங்க. அதில் அவர் லட்சுமணன் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடி ரூபாயே செலவு பண்ணியிருப்பாருங்க. ரசிகர் மன்றமோ இல்லை கட்சியிலேயோ இருந்தவர் கிடையாதா? அவருக்கும் விஜய் ரசிகர் மன்றத்துக்கு தொடர்பே கிடையாதுங்க. விஜய் படம் அவர் பார்த்தாரான கூட தெரியாது. அவர் முன்ன பின்ன வந்து பழகினதே கிடையாது. அவர் வந்து எப்படி வந்தாருங்க சொல்றேன் கேளுங்க. விஜய் படத்தோட ரிலீஸ் அப்பெல்லாம் ஒவ்வொரு டைமும் கலவரங்கள் நடக்கும். அதுல பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருப்பாப்ல யாரு, அவர் பார்த்திபன். அது மாதிரி நிறைய கேஸ்ல இருந்து அவரை விடுவிச்சது யாருன்னா இந்த லட்சுமணன். உங்களுக்கு புரியுதுங்களா? தவறுக்கு தவறை செஞ்சு அவரை வந்து தப்பிக்க வச்சு அவருக்கு உதவி செஞ்சு அதில் ஒரு நல்மதிப்பை பெற்று அதனால இப்போ நான் இந்த 3 தொகுதிக்கு நான் பணத்தை கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசி இது மாதிரி அந்த சீட்டை வாங்கி அவர் வந்து இப்போ நின்று ஜெயிச்சிருக்காருங்க. அது அவர் ஆதங்கமே அதுதான். பக்கத்து தொகுதியில் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் பணம் அதுதான் பினாமி பணம். அவர் வீரபாண்டியாரோட பினாமிங்கிறது தான் இந்த நம்ம சேலம் மாவட்டத்தில் அத்தனை பேத்துக்கு தெரிஞ்ச ஒன்று. வெளியே மக்களுக்கு தெரியல. இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே தூய சக்தின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. யார் யாருக்கு என்னென்ன பின்புலம் இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தருமே இப்படியாப்பட்ட பர்சனுக்காக நம்ம ஓட்டு போட்டோங்கிற மாதிரி மக்கள் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. ரொம்ப வெக்ஸாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன் அப்படின்னா எல்லாரும் விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை நம்பி இதுக்கு வந்து உள்ள ஓட்டு போட்டிருக்காங்களே வெளியே இங்கே இருக்கிறவங்க யார் யார் அதுக்கு எலிஜிபிளான ஆளுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இல்லை ஒரு மாற்றத்துக்காக தானே மக்கள் போட்டிருப்பாங்க. அந்த மாற்றம் அப்படிங்கிறது கீழே இருந்து மேலே வரைக்குமே மாற்றம் இருக்கணுங்க. மேலே ஒரே ஒருத்தர் மட்டும் மாற்றினோடனே கீழே இருக்கிறவங்க அத்தனை பேர் மாறுவாங்கன்னு நம்புறது மக்களை வந்து அவங்களே முட்டாள்தனமாக நம்ம வந்து வடிவமைச்சு கொண்டு போகிறதுக்கு ஈடானதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இப்போ திரை கவர்ச்சி அப்படின்றப்ப எல்லாருமே போட்டிருக்க மாட்டாங்கல்ல. 3 கோடிக்கு வேறு கட்சிக்கு போட்டிருக்காங்கல்ல. கண்டிப்பாங்க. இப்போ அந்த 1,60,00,000 பேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் மாஃபியா இது மாதிரிலாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகலாம். பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டைப்பில் தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. யார் யாருக்கிட்ட எந்தெந்த மக்களை டார்கெட் பண்ணி கொண்டு போய் நம்ம வந்து விளம்பரத்தை சேர்க்கணும், அவங்க உளவியல் ரீதியாக அவங்க மைண்டை எப்படி கெடுக்கணுங்கிறது மக்கள்கிட்ட போய் பதிய வைக்கிறது. இவங்க தான் இந்த உலகத்திலே நல்லவங்க, இவங்க தான்
இப்போ நல்லாட்சி கொடுப்பாங்க, இவங்க தான் வானத்திலேருந்து வந்த தேவதூதருங்கிற மாதிரி காமிச்சு தான் இந்த ஓட்டை பெற்றிருக்காங்க. நம்மால் நம்ம 1008 நல்ல கருத்துக்களை நம்ம முன் வச்சாலும் மக்களால் அதை வந்து கொண்டு வந்து ஏற்றுக்கிறதுக்கூடிய மனப்பக்குவம் அவங்ககிட்ட இல்லைங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் சரியாக களமாடலையோ? களமாடலுன்னு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சாச்சு. ஒரு முறைக்கு 2 முறை ஒவ்வொரு மக்களையும் குடும்பமாக வீடு வீடாக சந்திச்சு அங்கே இருக்கிற குறைகளை சந்திச்சு அனைத்தையுமே நம்ம கையில் எடுத்திருக்கோம். அது நாங்கள் முன்னாடி வச்ச அந்த ஒரு கோரிக்கையெல்லாம் இருக்கு பாருங்க. எங்களை எம்எல்ஏவே ஆக்குனீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஊரில் தங்கி உங்கள் ஊர்களோட பிரச்சனையை முடிச்சுட்டு தான் அடுத்த ஊர் அத்தனை கிராமங்களையுமே நாங்கள் தங்கி உங்கள் பிரச்சனையை முடிக்காமல் நாங்கள் நவர மாட்டோம். ஏன்னா பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே நம்ம இருந்தால் தான் அதுக்குண்டான சொல்யூஷன் காண முடியும். இல்லாமல் இங்கே இருக்கவங்களும் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி ஏழை மக்களோட கஷ்டங்கள் எப்படி தெரியும்? அதனால எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எல்லாமே நம்ம அவ்வளோ திட்ட வரைவோடு தான் நம்ம போனோம். ஆனால் மக்கள் நம்மளை வந்து எவ்வளோ ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஒரு திரை பிம்பத்துக்கு பின்னாடி மக்கள் மூழ்கி இருக்காங்க. அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும். மொத்தமாக வந்து திரை பிம்பம் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இலவசங்களுக்கும் கொஞ்சம் பேர் போட்டிருப்பாங்கல்ல, எளிய மக்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக அதாவது இலவசங்களுக்கும் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இலவச வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, விவசாயிகளுக்கு வந்து நான் இவ்வளோ 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் நான் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு, ஆனால் அப்புறமேட்டு இப்போ மாற்றி பேசுகிறதாகட்டும், மின் கட்டணம் மாற்றி பேசுகிறதாகட்டும், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே மாற்றி பேசுகிற அரசாங்கத்துக்கு மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். மொத்தமாக நாம் வந்து அது என்ன சொல்கிறது, சாராயமே இல்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க மத்தியில் இவங்க நான் சாராய கடை இத்தனை கடையை மூடிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த சைமன் டென்னிஸாக பக்கத்துலேயே வந்து ப்ரைவேட் பார்ஸ் ஓப்பன் பண்ணி அது மூலிமா இன்னும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு இதே சேலம் மாவட்டத்தில். இப்போ இல்லை, நாம் தமிழர் கட்சியில் இப்போ நீங்கள் நிற்கிறப்ப சில இலவசங்கள் அப்படின்னு இருந்தால் நீங்களும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குல்ல? இல்லைங்க, நாம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக உணர்ந்து தான் நம்ம சொன்னோம். நாம் இலவசம் கொடுக்கலன்னு சொல்லலையே, நாங்கள் இலவசம் கொடுக்குறோன்னு தான் சொன்னோம். 4000 கோடி ரூபாய்க்கு சூயஸ் நிறுவனம் வந்து சேலத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அந்த 4000 கோடி ரூபாய் கொடுத்து அவன் சைன் பண்ணியிருக்கான் 25 வருஷத்துக்குன்னா அவன் என்னன்னா ஒவ்வொரு வீட்லேயும் குழாய் போட்டு அவன் தண்ணீரை வந்து பணத்துக்கு விற்க போகிறாங்க. அந்த தண்ணீரை நான் இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னேன். எது எங்கள் கட்சி சார்பாக நம்ம சொல்லியிருக்கோம். கல்வியில் இப்போ எல்லா இதுலேயும் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இல்லைன்னா அவங்க குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு படிப்பு சிபிசிஎஸ்சி ஈக்குவலுக்கு வந்து படிக்க வைக்க முடியல. அந்த கல்வியை நாம் வந்து இலவசமாக கொடுக்கணும். எப்படி நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு காலத்தில் நம்ம ஆட்கள் பாருங்க, எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலோட நம்ம கவர்மெண்ட் வந்து டைப் பண்ணியிருக்கோம். அவங்களோட சேர்ந்து நம்மளால அந்த கல்வியை கொடுக்க முடியும் மக்களுக்கு. அது மாதிரி கல்வியை நாங்கள் இலவசமாக கொடுக்குறோன்னா, குடிநீரை இலவசமாக கொடுக்குறோன்னா, மருத்துவம் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எப்படி உனக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இங்கே கேஎம் சிகிச்சையில் எப்படி கொடுக்குறோங்களோ அது மாதிரி மருத்துவத்தை நாங்கள் வந்து இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோங்க. ஏன்னா நாங்கள் பார்க்குறதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க போகிறோம். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். உலக தரம் வாய்ந்த மருத்துவர்கள் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்காங்க. ஏன் அவங்கள வச்சு பயன்படுத்த முடியல? இல்லை, மக்கள் வந்து நீங்கள் இலவசமாக வந்து தண்ணி தரோம், இப்போ இலவசமாக கல்வி மருத்துவம்னு சொல்கிறீங்கல்ல, அது ஏற்கனவே இருக்குது தானே, இவங்க என்ன புதுசாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல மக்கள்? கண்டிப்பாங்க. அண்ணன் இன்னைக்கு பேசும்போது கூட சொன்னார், உங்களுக்கு சொல்லும் போது தெரியாது, படும்போது தான் தெரியும். நாளைக்கு ஒரு கஷ்டங்கிறது நமக்கு வரும்போது தான் ஐயோ நாம் வந்து இது மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலையா, நம்மளால் வந்து இது மாதிரி ஒரு நல்ல கல்வியை நான் என் குழந்தைக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஒரு தற்சார்பு முறையான ஒரு தொழிலை வந்து என் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்த முடியலையே, நாளைக்கு இது மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருச்சு, நம்ம உணவுக்கு இவ்வளோ தட்டுப்பாடு ஆகிடுச்சுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி நிறைய இடங்களில் இப்பயே பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தான்லேயே ஆகட்டும், இலங்கையிலே ஆகட்டும், நிறைய கிளர்ச்சிகள் உருவாகிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம மக்களுக்கும் அது மாதிரி ஒரு பாடு வரும்போது நம்மளை யோசிக்க விடக்கூடாதுன்ட்டு தான் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் அதை புரிஞ்சிக்காம திரைபிம்பத்து பின்னாடி இருக்காங்க. அதை போக கண்டிப்பாக உணர்த்துவோம். எங்களோட தீரா ஒரு வெறி வந்து ஓயாது. கண்டிப்பாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயத்தில் போய்ச்சிக்கிட்டு தான் இருப்போம். அவங்க கூட தான் நிற்போம். நல்ல விஷயங்களை நோக்கி தான் அங்கே பயணிப்போங்க. அதிமுகவிலேருந்து ஜெயிச்ச எம்எல்ஏ இல்லை எக்ஸ் எம்எல்ஏ நம்ம அமைச்சர்கள்லாம் வந்து தாவேகாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? ஏங்க, இது வந்து ஜனநாயக படுகொலைன்னு தாங்க சொல்கிறோம். ஒரு கட்சியில் நம்பி ஏடிஎம்கேல நிற்கிறவங்க, ஏடிஎம்கேக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க நம்ம மக்கள் நமக்காக பண்ணுவாங்கன்னு வந்திருப்பாங்க. இப்போ அங்கேருந்து டிவிகேவுக்கு வராங்க. இப்போ இங்கே வந்துட்டோடனே அந்த மக்களுக்கு இவங்க திருப்பி அதில் நின்று திருப்பி ஜெயிச்சு இங்கே ஓட்டு போட்ட மக்களுக்கு, பழைய ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இழந்துருவாங்க. மக்கள் இது மாதிரி நம்பிக்கை இழந்து அவங்களை எவ்வளோ தான் ஏமாற்றுவாங்க மக்களை. இந்த அமைச்சர்கள் நினச்சிடறாங்க நாம் தான் வந்து இந்த உலகத்தை படைத்த கடவுளுங்கிற மாதிரி நினச்சி அவங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. அது மிக தவறு. இது வந்து ஜனநாயக படுகொலை. இது வந்து கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேணுங்க. சட்டங்கள் திருத்தப்பட்டால்தான் எல்லாமே மாறுங்க. நன்றி. நன்றிங்க.